வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் 1.3ல ஃபஸ்ட்டு 5 சம்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் இப்போ ரிமைனிங் சம்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 6. A function f is defined by f of x is equal to 2x minus 3. First question, find f of 0 plus f of 1 divided by 2. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு given function எழுதிக்கலாம். f of x is equal to 2x minus 3. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி லாஸ்ட் சம் கண்டுபிடிச்ச மாதிரி ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 0 கண்டுபிடிக்கணும், அப்புறம் எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிக்கணும். ரெண்டு வேல்யூமே இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு இந்த ஃபங்க்ஷனில் 0ங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 into 0 minus 3 equal to 2 zeros are 0, 0 minus 3 is minus 3. Next f of 1 equal to 2 into 1 minus 3 equal to 2 ones are 2 minus 3 equal to minus 1. இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0ஓட வேல்யூ மைனஸ் 3, எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ மைனஸ் 1 டிவைடட் பை 2. மைனஸ் 3 மைனஸ் 1 மைனஸ் 4 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 2 ஒன்ஸ் தான் 2 டைம்ஸ் போகும் 4 ஈக்குவல் டு மைனஸ் 2. So f of 0 plus f of 1 divided by 2 oda value minus 2. Next, find x such that f of x is equal to 0. So f of x is equal to 0. f of x oda value என்ன நமக்கு 2x minus 3. அது அப்படியே எழுதிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு 0 இருக்குது. ஸோ which is equal to 0. 2x equal to 3. இந்த 3யை நம்ம என்ன பண்ணலான்னா ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு வரணும். ஏன் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேரியபிளை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சைடாக கொண்டு வரணும். ஸோ அதனால் நான் இங்கே எக்ஸை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்துக்கலாம். 2x ஈக்குவல் டு 3, எக்ஸ் ஈக்குவல் டு 3 டிவைடட் பை 2. ஏன்னா 2 வந்து இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால ரைட் ஹேண்ட் சைடில் வரும்போது டிவிஷனில் போகும். இப்போது எக்ஸோட வேல்யூ வந்து 3 by 2, f of x வந்து 0வாக இருக்கும்போது. Find x such that f of x is equal to x. அதே மாதிரி f of x is equal to 0 போட்ட இடத்துல நம்ம இங்கே x போட போகிறோம். இப்போ 2x minus 3 is equal to x. லாஸ்ட் சம் பார்த்த மாதிரி நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அந்த வேரியபிள் எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு சைடாக கொண்டு வரணும். ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த x வந்து ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக மாறும், நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக மாறும். இங்கே நமக்கு எக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுனால எல்ஹெச்எஸில் வரும்போது நெகட்டிவாக மாறிடும். இப்போ மைனஸ் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி மைனஸ் 3 வந்து எல்ஹெச்எஸில் இருக்குது, ஆர்ஹெச்எஸில் வரும்போது பாசிட்டிவாக மாறும். இப்போ ஈக்குவல் டு ப்ளஸ் 3. இப்போது 2x மைனஸ் எக்ஸ் வந்து என்னதுன்னா எக்ஸு விச் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ f of x is equal to x இருக்கும்போது xோட வேல்யூ வந்து 3. Next, find x such that f of x is equal to f of 1 minus x. f of x ஓட வேல்யூ 2x minus 3 which is equal to f of 1 minus x. அதாவது இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு f of xக்கு வேல்யூ தெரியும். அந்த f of xோட வேல்யூவில் 1 minus xஐ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 into 1 minus x minus 3 இப்படி ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்போ 2x minus 3 equal to 2ஐ வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். 2 ones are 2 minus 2x minus 3. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி கண்டுபிடிக்க வேண்டிய வேரியபிளை எல்லாமே வந்து நம்ம ஒரு சைடாக கொண்டு வரணும். இப்போ எல்ஹெச்எஸில் 2x plus 2x which is equal to 2 minus 3. minus 3 ரைட் ஹேண்ட் சைடில் வரும்போது பாசிட்டிவாக மாறும் ப்ளஸ் 3. 2x plus 2x வந்து 4x. 2 minus 3 plus 3 கேன்சல் ஆகிடும் which is equal to 2. x equal to 2 divided by 4. 2 1 times, 4 2 times. இப்போ xோட வேல்யூ 1 divided by 2. Next question, an open box is to be made from a square piece of material
24 centimeter on a side by cutting equal squares from the corners and turning up the sides as shown in figure. Express the volume V of the box as a function of x. ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் பீஸ் ஆஃப் மெட்டீரியல் எடுத்துக்கிறாங்க. மேட்ச் பாக்ஸ் கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த கார்னர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லைட்டாக கட் பண்ணி இந்த போர்டு மாதிரி வச்சுருப்பாங்க. இதில் வந்து நமக்கு தெரியும், லென்த் தெரியும், பிரெத்தும் தெரியும். 24 சென்டிமீட்டர் ஆன சைட் ஈக்குவல் ஸ்கொயர்ஸ் அப்படின்னும் போது, ஸ்கொயர் அப்படின்னாவே 4 சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கும் நமக்கு. இப்போ எக்ஸ்பிரஸ் த வால்யூம் V ஆஃப் த பாக்ஸ் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். அதாவது அந்த பாக்ஸோடைய வால்யூம் கண்டுபிடிக்கணும். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதோட ஆன்சர் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த கியூபாய்ட். அது பார்க்குறதுக்கு கியூபாய்டில் இருக்கிறதுனால நம்ம பாக்ஸோட வால்யூம் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா கியூபாய்டாக எடுத்துக்கிறாங்க. இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த கியூபாய்ட் ஃபார்மில் வந்து லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் கியூபிக் யூனிட்ஸ். இப்போ நமக்கு லென்த்து தெரியும் 24 மைனஸ் 2x, பிரெத்தும் தெரியும் 24 மைனஸ் 2x, ஹைட் வந்து எக்ஸு. இப்போது வால்யூம் கண்டுபிடிக்கும் போது லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. ஸோ லென்த்தோட வேல்யூ, பிரெத்தோட வேல்யூ இன்ட்டு ஹைட்டோட வேல்யூ. இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 24 இன்ட்டு 24 576. 24 மைனஸ் 2x மைனஸ் 48x minus 2x into 24 again minus 48x minus 2x into minus 2x multiply பண்ணும்போது minus into minus வந்து plus ஆயிடும். minus 2x வந்து plus 4x the whole square into x. 576x minus இப்போ இந்த எக்ஸை வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணுறாங்க. இப்போ நமக்கு எந்த மாதிரி டேர்ம் கிடைக்கும்னா 576x மைனஸ் 48x கூட இன்னொரு எக்ஸ் சேரும்போது எக்ஸ் ஸ்கொயர் ஆகும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 48x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ஸ்கொயர் இருக்குது. அகெயின் ஒரு எக்ஸ் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது க்யூபாக மாறிடும். ஸோ ப்ளஸ் 4x க்யூபு. ஸோ வால்யூம் என்ன அப்படின்னா 4x க்யூப் மைனஸ் 96x ஸ்கொயர் ப்ளஸ் 576x. இதுதான் இன் டேர்ம்ஸ் ஆஃப், அதாவது வால்யூம் V ஆஃப் த பாக்ஸ் அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். அதாவது இந்த வால்யூம் இதில் வந்து எக்ஸ் க்யூப் எக்ஸ் ஸ்கொயர்லாம் இருக்குல்ல, இதுதான் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸு. ஸோ இந்த வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் V ஈக்குவல் டு 4x க்யூப் மைனஸ் 96x ஸ்கொயர் ப்ளஸ் 576x. Next question. A function f is defined by f of x is equal to 3 minus 2x. Find x such that f of x square is equal to f of x the whole square. f of x square வேறு f of x the whole square வேறு. First f of x is equal to 3 minus 2x. இந்த ஃபங்க்ஷன் வச்சு நம்ம f of x square and f of x the whole square கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 3 மைனஸ் 2, இங்கே எக்ஸ் இருக்குது, எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் வரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 2x த ஹோல் ஸ்கொயர். நமக்கு a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும். a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவில் இந்த இதை அப்ளை பண்ணணும். இப்போ 9 மைனஸ் 12x ப்ளஸ் 4x ஸ்கொயர் கிடைக்கும். இப்போது நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா f of x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு f of x த ஹோல் ஸ்கொயர். இதை வச்சு நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போது இது ஈக்குவல் போட்டோம் அப்படின்னா f of x ஸ்கொயரோட வேல்யூ 3 மைனஸ் 2x ஸ்கொயர் which is equal to f of x the whole square ஓட வேல்யூ 9 minus 12x plus 4x square. எங்க minus 3 plus 2x square plus 9 minus 12x plus 4x equal to 0. இந்த டேர்ம் எப்படி வந்தது அப்படின்னா, ஒன்று ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு போகணும். அப்படி இல்லைனா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எல்லா டேர்ம்ஸுமே வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போகணும்.
அதாவது எல்லா டேர்ம்ஸும் ஒரே பக்கமாக வரும். அப்போ நமக்கு வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். 6x² - 12x + 6 = 0. இதில் வந்து காமனாக ஏதாவது எலிமெண்ட் இருக்கான்னு பார்த்தா 6 அப்படிங்கிற வேல்யூ வந்து காமனாக இருக்கும். இதை வச்சு டிவைட் பண்ணோம் அப்படின்னா x² - 2x + 1 = 0ன்னு கிடைக்கும். நமக்கு ஆப்வியஸ்லி இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியும். ஸோ இது எப்படி எழுதலாம்னா x - 1 × x - 1 which is equal to 0. இப்போ xோட வேல்யூ 1, 1. Next question. A plane is flying at a speed of 500 km/h. Express the distance d traveled by the plane as function of time t in hours. அதாவது ஒரு பிளேன் வந்து போகிற ஸ்பீடு கொடுத்துருக்காங்க 500 km/h. அதோடைய டிஸ்டன்ஸை வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, அதை கண்டுபிடிக்க சொல்லலை. பை த பிளேன் அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் டி இன் ஹவர்ஸ். அதாவது டைமும் நமக்கு கரெக்டாக கொடுக்கல, டி அப்படின்னு தான் அவங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்ன டிஸ்டன்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் மட்டும்தான் பண்ண சொல்கிறாங்க. ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, டைமை வந்து டீன்னு தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, டிஸ்டன்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது ஸ்பீட் ஆஃப் த பிளேன் 500 km/h. நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். இப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் இன் டி ஹவர்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா which is equal to ஸ்பீடோட வேல்யூ 500, டைம் வந்து டி, ஸோ which is equal to 500 t. இதுதான் வந்து எக்ஸ்ப்ரெஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த பிளேன் அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் டி இன் ஹவர்ஸ் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் இன் டி ஹவர்ஸ் ஈக்குவல் டு 500 t. Next question. The data in the adjacent table depicts the length of the woman's forehand and her corresponding height. Based on this data, a student finds a relationship between the height and the forehand length as y equal to ax plus b, where a and b are constant. எங்கேயும் நமக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டேப்லர் காலமில் லென்த் கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு உமனுடைய ஃபோர்ஹேண்டுடைய லென்த் கொடுத்துருக்காங்க இன் சென்டிமீட்டரில். அதே மாதிரி இந்த காலமில் ஹைட் ஒய் இன் இன்ச்சஸ், அதாவது ஒரு உமனுடைய ஹைட்டு கொடுத்துருக்காங்க. இப்போது இங்கே லென்த் ஆஃப் அ ஃபோர் ஹேண்டை வந்து நம்ம எக்ஸ் அப்படின்ற இடத்துலையும் ஹைட்டை வந்து ஒய் அப்படிங்கிற இடத்துலையும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லென்த் ஆஃப், அதாவது ஃபஸ்ட்டு விமனோடைய ஃபோர் ஹேண்ட் லென்த் வந்து 35, அவங்களோட ஹைட்டு பார்த்தா 56. அதே மாதிரி விமன் 2க்கு 45, 65, விமன் 3க்கு 50, 69.5, விமன் 4க்கு 55 அப்புறம் 74 அவங்களோட ஹைட்டு. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ரிலேஷன் மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க y ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னு. நமக்கு ஒய்யோட வேல்யூ தெரியும், எக்ஸோட வேல்யூவும் தெரியும், நமக்கு இந்த டேப்லர் காலம்லேயே கொடுத்துருக்காங்க. வேர் ஏ அண்ட் பி ஆர் கான்ஸ்டன்ட், அதாவது கான்ஸ்டன்ட் அப்படின்னும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் given y equal to ax plus b. இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம எடுத்துக்கலாம். ஆர்டர்ட் பேர்ஸ் ஆர் ஈக்குவல் டு செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்னா நமக்கு எக்ஸில் வந்து ஒரு செட் ஆஃப் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒயில் வந்து ஒரு செட் ஆஃப் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு 35 அப்படிங்கிறது அவங்களுடைய ஃபோர் ஹேண்டோடைய லென்த்து, 56 அப்படிங்கிறது அவங்களுடைய ஹைட்டு. இப்போ கண்டிப்பாக இதில் வந்து அவங்களுக்கு ரிலேஷன் இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பேரும் 45, 65, அதாவது இது விமன் ஒன்னோடைய பேர், விமன் ஒன்னோடைய ரிலேஷன், விமன் 2இது, இது விமன் 3இது, விமன் 4இது. அதே மாதிரி கண்டிப்பாக நமக்கு ஆர்டர்ட் பேர்ஸ் கரெக்டாக கிடைக்கும், கண்டிப்பாக அதுக்கு ரிலேஷனும் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த ரிலேஷனை வந்து நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், ஃபைண்ட் ஏ அண்ட் பி. ஏ அண்ட் பி வந்து கான்ஸ்டன்ட்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, கண்டிப்பாக நமக்கு வேல்யூ தான் கிடைக்கும். அது என்ன வேல்யூ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கன்சிடர் எனி 2 ஆர்டர்ட் பேர்ஸ். நமக்கு வந்து இங்கே 4 ஆர்டர்ட் பேர்ஸ் இருக்குது, அதில் எந்த ஆர்டர்ட் பேர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லா ஆர்டர்ட் பேர்லேயுமே எக்ஸ்க்கும் ஒரு வேல்யூ இருக்குது, ஒய்க்கும் ஒரு வேல்யூ இருக்குது.
substituting in 1 first equationல y equal to ax plus b. இந்த equationல நம்ம substitute பண்ணும்போது first ordered pair எடுக்கும்போது நமக்கு என்ன equation கிடைக்கும் அப்படின்னா 56 equal to 35a plus b கிடைக்கும். அதே மாதிரி செகண்ட் பேர் எடுக்கும்போது 65 is equal to 45a plus b. ஏன் வந்து இந்த ஈக்குவேஷனை மேலே இந்த ஈக்குவேஷன் கீழே போட்டிருக்காங்கன்னா வேல்யூஸ் வந்து எதில் வந்து பெருசாக இருக்கோ நம்ம அதை வந்து மேலே ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக நம்ம எழுதணும். நெக்ஸ்ட்டு இங்கே இப்படி இருக்கிறதுனால நமக்கு கண்டிப்பாக ஏக்கும் வேல்யூ தெரியணும், பிக்கும் வேல்யூ தெரியணும். சால்விங் மெத்தடில் நமக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லா வேல்யூமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு டேர்ம் வந்து கேன்சல் பண்ணுறதுக்காக நம்ம மைனஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த லாஸ்ட்டில் இருக்க இந்த ஈக்குவேஷனுக்கு ஃபுல்லாக மைனஸ் போட்டோம் அப்படின்னா பிங்கிற டேர்ம் கேன்சல் ஆகும். பேலன்ஸ் வந்து நமக்கு என்ன கிடைக்கும், 65 minus 56 வந்து 9 equal to 45a minus 35a வந்து 10a. ஸோ நமக்கு a equal to 9 divided by 10. 9 divided by 10 வந்து 0.9. ஸோ ஏவோட வேல்யூ கிடச்சிது. இதே மாதிரி இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த செகண்ட் இல்லை தேர்ட் ஈக்குவேஷன் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் ஏயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பியோட வேல்யூ நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா சப்ஸ்டிடியூட்டிங் a equal to 0.9 இன் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாங்க. தேர்ட் ஈக்குவேஷன்லேயும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ 65 is equal to 45a plus b இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இதில் ஏயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 65 is equal to 40.5, அதாவது 45 into 0.9 is 40.5 plus b. b is equal to 65 minus 40.5, b equal to 24.5. So when a equal to 0.9, b வந்து என்னவா இருக்கும் 24.5. ஸோ நமக்கு இது கிடச்சிருக்க ஈக்குவேஷன் வந்து என்ன பண்ணலான்னா சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு a and b வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ y equal to a ஓட வேல்யூ 0.9x plus b ஓட வேல்யூ 24.5. Next, find the height of a woman whose forehand length is 40 cm. அதாவது இவங்களோட ஹைட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. given x equal to 40. ஏன் x equal to 40 எடுக்கிறாங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி கொஸ்டினில் டேப்லெட் காலமில் கொடுத்துருக்காங்க. ஃபோர் ஹேண்ட் லென்த் எப்போவுமே வந்து எக்ஸ் அப்படிங்கிற செட்டில் தான் டிஃபைன் பண்ணுறோம். இப்போ y equal to 0, சாரி கொஸ்டின் மார்க் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ y equal to ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் என்ன வரும் நமக்கு 0.9x plus 24.5. இப்போது y equal to 0.9 into xோட வேல்யூ 40 plus 24.5. ஸோ y equal to 0.9 into 40 36 plus 24.5 ஆட் பண்ணால் 60.5 inches. ஸோ x equal to 40 இருக்கும்போது yயோட வேல்யூ 60.5. அந்த விமனோட ஃபோர் ஹேண்ட் லென்த் வந்து 40 அப்படின்னா அவங்களோட ஹைட் வந்து 60.5 inches. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஃபோர் ஹேண்ட் ஆஃப் அ விமன் இஃப் ஹர் ஹைட் இஸ் 53.3 inches. லாஸ்ட் சம்மில் எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்க. இதில் ஒய்யோட வேல்யூ கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அகைன் சேம் அந்த ஈக்குவேஷனில் போட்டுக்கலாம். y equal to 0.9x plus 24.5. ஸோ ஒய்யோட வேல்யூ 53.3 which is equal to 0.9x plus 24.5. இந்த ஈக்குவேஷனில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதை ஒரு சைடாக கொண்டு போகலாம். ஸோ இந்த 24.5 எல்ஹெச்எஸில் வந்ததுன்னா -24.5 which is equal to 0.9x. 53.3 minus 24.5 அது வந்து 28.8 equal to 0.9x. So x is equal to 28.8 divided by 0.9. நம்ம வந்து பாயிண்ட்டை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 32 சென்டிமீட்டர் கிடைக்கும். when y equal to 53.3 inches, x equal to 32 சென்டிமீட்டர். அதாவது விமனோடைய ஃபோர் ஹேண்டோட இது எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் 32 சென்டிமீட்டர் இருந்தது அப்படின்னா அவங்களோட ஹைட் வந்து 53.3 inches அப்படின்னு சொல்கிறாங்க.